ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு மதியம் டைமில் அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நெய் பாலிஷ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நகை பாலிஷ் வைக்கனா பாப்பாக்குன்னா இவ்வளோ நகை இருக்குது, வெட்டாமல் விட்டு வச்சுக்கிறேன்னு எங்கள் அம்மா கேட்டாங்களா. சரி நகை பாலிஷ் வச்சுட்டு வெட்டலாம், வெட்டிட்டு நகை பாலிஷ் வைக்கலாம் மாற்றி வச்சுருக்கேன். போய் பார்த்தா பொங்கலுக்கு வாங்கின கோன் அப்படியே இருக்குது. சரி பேச்சு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம். எங்கள் அம்மா கையில் கொஞ்சம், என் கையில் கொஞ்சம், என் பொண்ணு கையில் ரெண்டு கையிலே வச்சேன். அப்புறம் ஈவினிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோமா. இந்த பூவை பாருங்களேன், இது வந்து கோவக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பூ கீழே பிஞ்சியா இருக்கும். அந்த பிஞ்சை எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன வயசுல நாங்கள் சாப்பிடுவோம். அது இந்த எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லின்னு இருந்தேன். இதுனா செடி மோர் கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டாரா எங்க வீட்டுக்காரு. இது வந்து தெரியலையா கொயக்கா செடி தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்ல அது வந்து வேற செடி. அவர் சொல்ல, இல்ல நான் கொயக்கா செடி தான் நான் சொல்ல, ஒரே இதுவா போச்சு. அப்புறமா அது கொயக்கா செடி தான் அப்படின்னு, அது தண்ணி ஊத்தாதனால இந்த கலர்ல வந்துச்சு அப்படின்னு. ஆயா வீட்டாண்ட வந்த உடனே ஒரே ஆட்டம் தான். என் பொண்ணு ரோடு வேற காலியா இருக்கா, அவள் தான் எங்கனாலும் போறா. அப்புறமா ஒரு செடி இருந்தது, ஜிமேலி பூ செடி இருந்தது. இந்த பழம் யாராச்சும் சாப்பிட்டுக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். சின்ன வயசுல இதை அறுத்து நல்லா சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். அவள் தான் எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சா மாரி இருந்துச்சா, அவள் தான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு அவள் தான் ஒரே விளையாட்டு தான். இவங்க அப்பா 2 பொண்ணும் அழகாக ஷால் எடுத்து வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே விளையாட்டு விளையாடினு அப்படி திட்டாங்கப்பா. ஓகே பாய், அவள் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.